கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியாவின் புலம்பல்கள், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 23ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 3:23. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. உண்மை உள்ள தேவன். உண்மை பெரிதாக இருக்கிறது என்னன்னா, அவர் கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த உண்மை நம்ம மேல அவர் கொண்ட அன்பு, நம்ம மேல கொண்ட இரக்கம், நம்ம மேல கொண்ட கிருபை பெரிதாக இருக்கிறது. அது உண்மையாக இருக்கிறது. அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள். எவைகள் காலைதோறும் புதியவைகள்? இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும். அப்ப இரக்கமும் கிருபையும் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. அப்ப காலையிலே எழுந்து, காலையில அவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த கிருபையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? காலைதோறும் புதிதாக இருக்கிறதுனா, இன்றைய தினத்துக்கான கிருபை இன்றைய தினத்தோடு முடிந்துவிடும். நாளைக்கான கிருபை வேற கிருபை. அப்ப ஒவ்வொரு நாளுக்கான கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த கிருபையிலே அந்த நாளை நிலைத்து நின்று அந்த கிருபையிலே அந்த நாளை ஓட்டுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அந்த கிருபை தான் நம்மளை அந்த நாள் முழுவதும் தாங்கி ஏந்தி சுமந்து தாங்கி தப்பி வைக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஜெபம் பண்றவங்க தான், வேதம் படிக்கிறவங்க தான். அதில் யாரும் குறை சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு பயந்தவங்க தான் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, தேவ பிள்ளைகள் தான் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் இதில் அழகான ஒரு காரியம் சொல்கிறார். அவருக்கு பிடித்தமான நேரம் என்ன? தேவனை தேடுவதற்கு அவருக்கு பிடித்தமான நேரம் என்னன்னு சொல்கிறார். அப்ப நம்ம எந்நேரம் தேவனை தேடலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்க பகல் 12 மணிக்கு தேடலாம், இரவு 12 மணிக்கு தேடலாம். நீங்க என்ன நேரமும் தேவனை தேடிக்கொண்டே இருக்கலாம். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல தேவனை தேடிக்கொண்டே, அவருடன் இடைப்பட்டு கொண்டே, அவருடன் பேசிக்கொண்டே நீங்க வேலை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்ப தேவன் 24 hours 24x7 கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்நேரம் திறந்து கொண்டதுக்கு 24x7 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னும் சைடில் ஒன்று போடுவாங்க 365 அப்படின்னு போடுவாங்க. வருடம் முழுவதும் 24 மணி நேரமும், வாரம் 7 நாளும், வருஷம் முழுவதும் இங்கே சேவையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அது உண்மையிலேயே தேவனுக்காக போட வேண்டிய ஒரு வார்த்தை. கடைகளுக்கு, மருந்து கடைகளுக்கு, துணி கடைகளுக்கு போடுறாங்க, அது கிடையாது. தேவனுக்கு போட வேண்டிய ஒரு மார்க்கிங் அது. 365x7. அப்போ 7 நாள் கிடையாது, 365 வருடங்கள், வருடம் முழுவதும் தேவனை தேடிக்கொண்டிருக்கலாம். தேவன் நம்மளுடன் இடைப்பட்டு கொண்டிருப்பார். ஆனால் தேவன் ஒரு காரியம் சொல்கிறார். அவரை தேடுவதற்கு உகந்த நேரம், அவருக்கு பிடித்தமான நேரம் என்னன்னா, காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கும். அப்போ அதிகாலையில் எழுந்து, காலையில எப்படி காலையில எந்திரிச்சுருவீங்க அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? 10 மணிக்கு எந்திரிக்கிறவங்க நான் காலையில எந்திரிச்சுவேன்னு சொல்லுவாங்களா? இல்லை 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க நான் காலையில எந்திரிச்சுவேன்னு சொல்லுவாங்களா? காலையினா அட்லீஸ்ட் அந்த 6 மணிக்குள்ள எந்திரிக்கிறவங்கள தான் காலையிலே எந்திரிச்சிருவீங்க அப்படிம்பாங்க. அதிகாலைன்றது அதுக்கு இன்னும் முன்னால் போயிடும். 4 மணி, 5 மணி, 3 மணி, 3லேருந்து 4, 4லேருந்து 5, அது அதிகாலை நேரம். அப்போ தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, காலைதோறும் எனக்கு கிருபை புதிதாக இருக்கும். அப்போ அந்த 6 மணிக்கு முன்னால் எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய புதிதான கிருபையில ரொம்ப ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலையில் என்னை தேடினவனை கண்டடைவான். அதிகாலை நேரம், காலை நேரம் வேற, அதிகாலை நேரம் வேற. 5 மணிக்கு முன்னால் எழுந்திரிக்கணும். எந்திரிச்சு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக தேவனுடன் இடைப்பட முடியும். கர்த்தருக்கு பிடித்தமான நேரம் என்ற நேரம் சொல்கிறார். அதிகாலை நேரம், காலை தோறும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான் தான் அழகா சொல்றாரு, அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அவது உண்மை, தேவன் நம்ம மேல கொண்ட இரக்கம் பெரிதாக இருக்கிறது. அவர் நம்ம மேல கொண்ட கிருபை பெரிதாக இருக்கிறது. வசனத்தை நம்ம மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. அவைகள் காலை தோறும் புதியவைகள். அப்ப அதிகாலையில் எழுந்து காலைதோறும் தேவனை கண்டடைவதற்கும், அதிகாலையில் எழுந்து தேவனுடைய கிருபையை இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, காலைதோறும் உமது கிருபை புதிதாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளுக்கான கிருபையை, இரக்கத்தை, ஐஸ்வர்யத்தை, நீரைகள் மேல் வைத்திருக்கிற வழிகளை அந்த காலை நேரத்தில் எழுந்து உம்மிடத்தில் அமர்ந்து உமது சமூகத்தில் இருந்து அதை பெற்றுக்கொண்டு அந்த நாளை ஓட்டுவதற்கு என்னை அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடி உன்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே.
நாங்கள் இன்னும் அதிகாலையிலே எழுந்து உண்மை கண்டடைய நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஏசுதாவே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எழுந்து உண்மை தேடி கண்டறியத்தக்க கிருபையை நீர் அவர்கள் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசுதாவே, காலைதோறும் புதிதான கிருபையிலே பங்கு பெற நீர் அவர்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. ஏசுதாவே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. குடும்பத்தில் வேலை பார்ப்பவர்களை முதுகத்தை தெரியணும் அப்பா. வேலை பார்க்க போக்கிலும் மரத்திலும் ஒரு பஸ்ஸில் டிராவல் பண்ணணும், 2 வீலர் டிராவல் பண்ணணும், உமுத ரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. ஏசுதாவே, வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் உயிர் உள்ள கட்டளையிருப்போம்ப்பா. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.